மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொன்னதன் அர்த்தம் என்ன? பெண்ணான தேகத்தின் பற்றற்று குருவாதம் பிடிப்பீர். கடவுள் உண்மை அகம் புறம் என இரு கூறாய் உள்ளது. அகம் ஆன்மத்தன்மையாய் நித்தியமாய் இருப்பது, புறம் உயிர் உடம்பாய் மாற்ற தோற்ற மறைவு கொண்டு இருப்பது. முன்னது ஆணியல், பின்னது பெண்ணியல். ஆனால் தேகம்தான் முதலில் காணப்படுவது. இதிலிருந்து ஆன்ம நிலைக்கு சென்று நித்திய இறைவாழ்வு அடைய முடியும். ஆகவே நித்திய அனுபவம் பெற உடற்பற்று நீக்க வேண்டியது அவசியம், எல்லோருக்கும் முக்கியமே. ஆண் பெண் இருவரும் தேகப்பற்று அற்றால்தான் இறை அனுபவம் பெற முடியும். மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என்பதின் கருத்து இதுதான். மற்றபடி ஆணை உயர்த்தியோ பெண்ணை தாழ்த்தியோ கூறினார் இல்லை வள்ளலார். மான்சை விழிப்பெண்ணே நீ ஆண் வடிவானது கேட்டு உளம் வியந்தேன் கண்டிடவே வந்தேன் என்று ஒற்றி தியாகேசர் கூறுகின்றார். ஒருவர் தேகப்பற்றோடு இருக்கும் வரை ஆணேயானாலும் பெண்ணேயானாலும் பெண்ணென்றே கொல்லப்படும். தேகப்பற்று ஒழிந்து கடவுள் ஆன்ம நிலையுறும் போதுதான் ஆணாக கொள்ளக்கூடும். இதுவன்றி பெண்களை இழிவாக கருதுதலும் வெறுத்தலும் கூடாது. ஒன்றான கடவுள் ஆணா பெண்ணா என்றால் இரண்டும் கூடியதுதான். இரண்டும் ரெண்டுபடா ஒன்றாயிருந்தால்தான் அனுபவ வாழ்வு சேரும். தயாநிதி சுவாமி சரவணானந்தா.